இல்ல இப்போ ஜெனரேஷனே மாறிடுச்சுல. இப்போ பாட்டு எங்க இருக்கு இப்போ? ரொம்ப ஒன்லி இந்த கமர்ஷியல் படத்துல மட்டும் தான் ம், பாட்டு இருக்கு. ம். மத்தபடி நெறைய பாட்டே இல்ல. இப்போ அ மாரி செல்வராஜ் படத்துலலாம் அவரு தலைவன் இருக்காரு. அவர் படத்துலலாம் வந்துட்டு யோசிப்பேன். ஐயா என்னய்யா தலைவா என்ன பாட்டு என்ன வந்து பாட்டு அவரே எடுத்துருவாரு. ஏன்னா மான்டேஜ் தான் இருக்கும். படத்துல கரெக்ட். பாட்டு "ஏப்பா நம்ம படத்துல என்னப்பா பாட்டுன்றாரு." அவர் என்ன ப்ரொமோ பண்ணுவாரு. ப்ரொமோவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப டான்ஸ் இருக்காது. ஒரு மான்டேஜா போயிடும். ஆமா. நீங்க பெரிய படத்துல கூலி, சம்திங் அந்த மாரி பெரிய படத்துல தான் வந்து சாங் இருக்கும். அவ்வளோ டான்ஸர்ஸ்க்கு வேலை இருக்கும். இப்போ ம், ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் என்ன யோசிப்பேன்னா, ம். சரி இதில ஏதாவது ஒரு படத்துல ஏதோ ஒரு சாங் அட்லீஸ்ட் ப்ரொமோ சாங்காச்சும் எதனா ஒண்ணு இருந்தா, அந்த டான்ஸர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி. எல்லாருக்குமே. ஓகே. அது நீங்க படத்துல சேர்த்தே ஆகணும்னு அவசியம் இல்ல அது. அவசியமே இல்ல. ம். படத்துல இப்போ ஒரு படத்துல சுத்தமா ஒரு பாட்டே இல்லன்னு வச்சுக்கங்களேன். டான்ஸே இல்ல. இப்போ வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலில பார்த்தா எதுவுமே இருந்திருக்காது. ம். ஆமா. ஆமா. கமர்ஷியலா அந்த அந்த எதுவுமே குட்டி பையன் ஆடுற பிட்ட தவிர்த்து. கமர்ஷியலா ஒரு பாட்டு எதுவுமே இருக்காது. அது என்னன்னா கதைக்காக வைக்கவும் முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோ சாங்கா வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, டான்சர்ஸ் அதுக்குன்னு இருக்காங்களா ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமே அதுதான்.